தமிழ்நாடு முழுவதும் 5 வயது வரை குழந்தைகளுக்கு இன்று போலியோ சொட்டு மருந்து செலுத்த ஏற்பாடு. சென்னை பாலவாக்கத்தில் நடக்கும் முகாமில் திட்டத்தை முதல்வர் விஜய் தொடங்கி வைக்க உள்ளார். கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல்லில் இன்று கனமழை பெய்யும். வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரத்திலும் மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். சென்னையில் 2 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரிலும் மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் கிண்டி, வடபழனி, கோயம்பேடு, வேளச்சேரி உள்பட பல்வேறு இடங்களில் நள்ளிரவில் பலத்த மழை. இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் நகர் முழுவதும் குளு குளு காலநிலை. பன்முக ஆளுமை இயக்குநரும் நடிகருமான கே. பாக்யராஜ் காலமானார். நடைபயிற்சி சென்றபோது மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் பிரிந்தது. இயக்குநர் பாக்யராஜின் திடீர் மறைவால் சோகத்தில் மூழ்கிய குடும்பத்தினர். மனைவி பூர்ணிமா, மகன் சாந்தனு உள்ளிட்டோர் கண்ணீர். குஷ்பு இல்ல திருமணத்தில் மகிழ்ச்சியுடன் பங்கேற்ற பாக்யராஜ். ஓரிரு நாளில் நேர்ந்த பெரும் துயரத்தை தாழ முடியாமல் கதறிய குடும்பத்தினர். அடுத்தடுத்து பெரும் கலைஞர்களை இழக்கும் தமிழகம். குரு பாரதிராஜா இறந்த சில நாட்களிலேயே அவரது சிஷ்யரான கே. பாக்யராஜும் மறைவு. இயக்குநர் கே. பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் இரங்கல். ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் பாக்யராஜ் என புகழாரம். இயக்குநர் பாக்யராஜ் மறைவு தமிழ் திரையுலகத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என முதல்வர் விஜய் இரங்கல். தனித்துவ கதையாக்கம், நகைச்சுவை கலந்த நடிப்பால் தமிழ் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் என புகழஞ்சலி. இயக்குநர் கே. பாக்யராஜின் உடலுக்கு முதல்வர் விஜய் நேரில் அஞ்சலி. பாக்யராஜின் மகன் சாந்தனுவை தழுவி ஆறுதல் கூறிய முதல்வர். திரைத்துறையில் பாக்யராஜின் பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதி பயணத்துக்கு அரசு மரியாதை. முதல்வர் விஜய் அறிவிப்பு. மறைந்த இயக்குநர் கே. பாக்யராஜின் உடலுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அஞ்சலி. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, திமுக எம்பி கனிமொழியும் நேரில் மரியாதை. இயக்குநர் கே. பாக்யராஜின் மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி இரங்கல். இந்திய திரையுலகின் தன்னிகரற்ற திரைக்கதை ஆசிரியர் என்றும் புகழாரம். பாக்யராஜ் உடலுக்கு திருமாவளவன், வைகோ, சீமான் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி. பிரேமலதா விஜயகாந்த், ஜி.கே. வாசன் உள்ளிட்டோரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர். இயக்குநர் கே. பாக்யராஜின் உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அஞ்சலி. பாக்யராஜின் மனைவி, மகனுக்கு ஆறுதல். ஒரே மாதத்தில் 2 ராஜாக்களை திரையுலகம் இழந்துவிட்டதாக நடிகர் கமல்ஹாசன் வேதனை. 17 நாட்களில் இன்னொரு இடியா. பாரதி ராஜாவை புதைத்த ஈரம் இன்னும் காயவில்லை, அதற்குள் பாக்யராஜுக்கு தீ மூட்டுவதா என வைரமுத்து இரங்கல்.
இந்தியாவிலேயே தலைசிறந்த திரைக்கதை ஆசிரியர் பாக்யராஜ். இசையமைப்பாளர் இளையராஜா இரங்கல் தெரிவித்து வீடியோ. என்னுடன் ஆரம்ப காலத்தில் மிகவும் நெருங்கி பழகிய பாக்யராஜ் அவர்கள் மறைவு கேட்டு நான் மிகவும் வருந்துகிறேன். ஸ்கிரீன் பிளே ரைட்டரில் மிகவும் இந்தியாவில் முதன்மையான இடத்தை வகிப்பவர். அவருடைய திடீர் மரணம் என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இயக்குநர் கே. பாக்யராஜ் உடலுக்கு மலையாள திரைப்பட நடிகர்கள் மம்முட்டி, திலீப் அஞ்சலி. மத்திய அமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபியும் நேரில் மரியாதை செலுத்தினார். இயக்குநர் கே. பாக்யராஜ் உடலுக்கு இரவிலும் திரையுலகினர் கண்ணீர் மல்க அஞ்சலி. பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். மறைந்த இயக்குநர் கே. பாக்யராஜின் உடல் இன்று தகனம். நுங்கம்பாக்கத்திலிருந்து உடலை பெசன்ட் நகர் மின்மயானம் வரை ஊர்வலமாக எடுத்துச் சென்று தகனம் செய்ய ஏற்பாடு. மறைந்தும் உலகை பார்க்க போகும் இயக்குநர் கே. பாக்யராஜ். அவரின் விருப்பப்படியே தானமாக அளிக்கப்பட்ட பாக்யராஜன் கண்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரானார் மாணிக்கம் தாகூர். செல்வ பெருந்தகைக்கு பதிலாக மாணிக்கம் தாகூரை நியமித்தது காங்கிரஸ் தேசிய தலைமை. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக மாணிக்கம் தாகூர் நியமிக்கப்பட்டதற்கு முதல்வர் விஜய் வாழ்த்து. மக்களுக்கான தங்கள் பணி மென்மேலும் சிறக்கட்டும் என வாழ்த்து. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம். சென்னையில் வைகோ தலைமையில் நடைபெற்ற மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு. தோழமையுடன் நின்ற மதிமுகவை ராசா அவமதித்ததாக வைகோ குற்றச்சாட்டு. 50 கோடி ரூபாய் வாங்கியதாக தன்னை குறித்து அபாண்ட பிரச்சாரம் பரப்பப்பட்டதாகவும் வேதனை. திருமண நிகழ்ச்சியில் ஒன்றாக பங்கேற்ற போது ஸ்டாலின் தன் பக்கம் கூட திரும்பி பார்க்கவில்லை என வைகோ ஆதங்கம். சீமானிடம் பேசிக் கொண்டிருந்தவர் தன்னிடம் பேசவில்லை என மதிமுக பொதுக்கூட்டத்தில் வைகோ பேச்சு. உள்ளாட்சித் தேர்தலில் தாவேகாவுடன் தோழமையாக செயல்படுவோம் என வைகோ அறிவிப்பு. இடைத்தேர்தலிலும் தாவேகா ஆட்சிக்கு ஆதரவாக இருப்போம் என்றும் பேட்டி. மதிமுகவின் 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்ய தாவேகா தரப்பு ஆலோசனை கூறியதாக வைகோ பேட்டி. இடைத்தேர்தலில் நிற்பவர்களை வெற்றி பெற வைப்பது தனது பொறுப்பு என முதல்வர் விஜய் உத்தரவாதம் அளித்ததாகவும் கருத்து. குதிரை பேரம் குறித்த கேள்விக்கு ஆவேசமடைந்த வைகோ. சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் திமுகவுக்கு சென்றது குதிரை பேரமா ஒட்டக பேரமா என கேள்வி. குதிரை பேரம் யார் பண்றா? குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? குதிரை பேரம் நடத்தித்தான் இப்ப ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? அது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தோழர், நீங்க கேள்வி கேட்ட, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஒரு செந்தில் செல்வனை கொண்டு போயிருக்காங்களே, இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? ராஜினாமா செய்ய மறுத்த மதிமுக எம்எல்ஏக்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடரப்போவதாகவும் இருவரும் அறிவிப்பு. இஸ்லாம் மதத்தை தழுவியவர்களுக்கு இடஒதுக்கீட்டை ரத்து செய்த தீர்ப்பு சமூக நீதிக்கு எதிரானது.
மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா கண்டனம். இஸ்லாம் மதத்துக்கு மாறியோருக்கு பிற்படுத்தப்பட்ட சான்று வழங்கும் அரசாணை ரத்து செய்யப்பட்டதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்படும். சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த வெங்கட நாராயணாவை நியமிப்பதா என மணியரசன் கண்டனம். வேறு மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்காரரை சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்க முடியுமா என்றும் கேள்வி. தாவேகா அரசு அமைய உழைத்தவர்கள் முக்கிய பொறுப்புகளில் இருப்பதில் என்ன தவறு? டெல்லி பிரதிநிதியாக வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டது குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். எண்ணூர் ரயில் நிலையத்தில் உயரழுத்த மின்சார கம்பி மற்றும் சிக்னலில் கோளாறு. சுமார் 2 மணி நேரம் சென்னை கும்மிடிப்பூண்டி இடையே ரயில் சேவை முடங்கியதால் பயணிகள் அவதி. உளுந்தூர்பேட்டை அருகே சுங்கச்சாவடி அறிவிப்பு பலகை மீது கார் மோதிய விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு கொடைக்கானலுக்கு அதிகரித்த சுற்றுலா பயணிகளின் வரவு. வாகன நெரிசலால் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்தில் பாதிப்பு. நாள் பயணமாக செஷல்ஸ் நாட்டுக்கு சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. விமான நிலையத்துக்கே சென்று வரவேற்ற அதிபர் பேட்ரிக் ஹெர்மைன். செஷல்ஸ் நாட்டின் தேசிய தாவரவியல் பூங்காவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி உலகின் மிக வயதான ஆமையை பார்வையிட்டார். வினாத்தாள் கசிவு என்பது இளைஞர்களின் எதிர்காலத்தை திருடுவதற்கு சமம். மகாராஷ்டிரா டெட் தேர்வு ஒத்திவைப்பு குறித்து ராகுல் காந்தி சாடல். இமாச்சல பிரதேச மாநிலம் ஷிப்லாவில் பள்ளத்தில் கவிழ்ந்த வாகனம். கணவன், மனைவி, மகன் உட்பட 6 பேர் உயிரிழப்பு. सामने देखो गुगु पार मेरा निहाल कुखी पार को पाले जाए ना कुखी काली வெனிசுலா நிலநடுக்கத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 1500ஆக அதிகரிப்பு. இடிபாடுகளை அகற்றும் பணியில் சர்வதேச நாடுகளின் மீட்புக் குழு மும்முரம். வெனிசுலாவில் மீட்பு பணியின் போது இடிபாடுகளில் இருந்து 11 வயது சிறுவன் உட்பட 2 பேர் பத்திரமாக மீட்பு. நிலநடுக்கத்தால் சுமார் 70 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க நிலவியல் மையம் தகவல். பாகிஸ்தானின் கராச்சியில் சிந்து துணை ராணுவ படையின் தலைமையகம் மீது பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதல். தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட நிலையில் 4 துணை ராணுவ படையினர் உயிரிழந்ததாக தகவல்.